நண்பர்களே, சமீப காலத்திலேருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த டூத் பிரஷ்ல பல்லு வளர்க்கறது ஆபத்தானது அப்படின்னு. ஒருவேளை நீங்க பல்ல வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க டூத் பேஸ்ட்டே எடுத்துக்கிட்டு, அ பொதுவா நான் கடந்த 3 வருஷமா எதையுமே போட்டு தேய்க்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட்டு காலையில எந்திரிச்ச உடனே 1/2 டம்ளர் தண்ணி, இந்த 1 சொம்பு தண்ணி, 2 லிட்டர் தண்ணி, 1/2 கிளாஸ் தண்ணி எதுக்குன்னா, நைட்டெல்லாம் தூங்கும்போது வாயில இருக்கிற சத்தான உமிழ்நீர் காஞ்சு காணப்படும். நம்மளோட சொத்து மதிப்பு என்னன்னே தெரியாம தான் நம்ம டெய்லி கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கிறோம். நைட்ல வாயில இருக்கிற உமிழ்நீர் காய்ந்து காணப்படும். அது ரொம்ப சத்தானது, புரத சத்து மிக்கமான. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நீங்க சில பிராணிகள் நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், தன்னோட உமிழ்நீரை உடம்பால நக்கிக்கிட்டே இருக்கும். தன்னோட காயங்கள்லயே அதிலேயே போகும். உடம்ப அதாலேயே சுத்தம் பண்ணும். உமிழ்நீரோட சக்தி நமக்கு தெரியறதே இல்ல. உமிழ்நீர் தொடாத உணவுப் பொருட்கள் சரியான வகையில ஜீரணம் அடையறதில்ல. உதாரணம், ஒரு கல்யாண நோட்டீஸ் இல்லாம ஒரு கல்யாணத்துக்கு போனா எப்படி நமக்கு மதிப்பு இல்லாம இருக்குதோ, உமிழ்நீர் கலக்காத உணவு சரியான ஜீரண மண்டலத்துல நல்ல மதிப்பு வரவேற்பு பெறதில்ல. காலையில எந்திரிச்ச உடனே அந்த உமிழ்நீர் காய்ந்திருக்கும். அது 1/2 கிளாஸ் தண்ணியில வாய் கொப்பளிச்சு குடிச்சீங்கனாலே, அதுக்கப்புறம் நீங்க பழங்கள், காய்கறிகள் சாப்பிட சாப்பிட பல்லு சுத்தமாகும். அதுவும் கேட்கல அப்படின்னா, இந்த பிரஷ் இப்ப நீங்க டெய்லி போடுறீங்கல்ல, காலையில தூக்க காலத்துல ட்ரு 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 போட்டீங்கன்னா, இந்த ஈரும் பல்லும் நகமும் சதையும் போல கணவனும் மனைவியும் போல அந்யோன்யமா இருக்கணும். அதுக்குள்ள இந்த மாதிரி 3வது மனுஷன் வந்தா அதுல பிரிவினைகள் ஏற்படும். அந்த ஈரும் பல்லும் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி இருக்கும். இதுல நீங்க இந்த பிரஷ்ஷை போட்டு தேய்க்கிறீங்க வச்சுக்கோ, இதுல பாருங்க, இதுல ஒரு பிரிசில்ஸ் இருக்குது, இது வந்து ஒரு கைப்பிடி இருக்குது. அப்ப இது என்னன்னு பாருங்க, இதுலயும் நார் இருக்கு, இதுல பிரிசில்ஸ் இருக்கு. இது கக்கூஸ் வளர்க்குற பிரஷ்னா, இது என்ன வாய் என்ன கக்கூஸா, இல்ல வாய் என்ன கார்பரேஷன் கக்கூஸா? நீங்க கேட்டு பாருங்க. நியாயமான கேள்விதான். சில அறிவுன்னு வந்தா சில எல்லை மீறி தான் நான் போயாக வேண்டியிருக்கும். அப்ப இது டூத் பிரஷ்னா, அப்ப இது என்ன பிரஷ்? இது கக்கா போறது கழுவுறதுனா, வாயில என்ன கக்காவா போறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. நிதானமா யோசிச்சு, சில உண்மைகளை சொல்லணும்னா சில பொய்களை உடைத்து தான் ஆக வேண்டும். நம் வாய் ஒன்றும் கார்பரேஷன் கக்கூஸ் இல்லைங்க பிரஷ்ஷை வச்சு தேய்க்கிறதுக்கு. அப்படி வேணுமா, வெறும் விரல்ல வச்சு தேய்ங்க போதும். ரொம்ப இடுக்கா இருக்கா, உங்க நாக்கே வழிகாட்டும். ஒருவேளை உங்க பல்லுக்கு இடையில ஒரு நாரோ ஏதோ மாட்டிக்கிட்டுச்சுன்னா, உங்க நாக்கு சும்மா இருக்காதுங்க. அது எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். சில சமயம் இந்த ஏதாவது ஒரு நார் வந்து நாக்குல மாட்டிக்கும், இந்த கீரை அந்த மாதிரிலாம். அதை எடுக்கிற வரைக்கும் நாக்கு சும்மா இருக்காதுங்க. அதை போட்டு தொலைச்சிக்கிட்டே இருக்கும், கையை அங்கே வைக்க சொல்லும், எல்லாமே பண்ணும். வாயில் அழுக்கு இருந்தா நம்ம உடலே அதுக்கு சொல்லும். இல்லாத அழுக்க என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பிரஷ். அதுலையுமே என்ன சொல்றாங்க, 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாறிடணுமா, இதோட ஏதோ இதெல்லாம் நமுத்து போகக்கூடாதா என்னென்னமோ. அப்புறம் இந்த ஆட்ல காட்டுறாங்க பாருங்க, அப்படியே 1 இன்ச் நீளத்துக்கு பேஸ்ட் வைக்கிறது, எதுவுமே தேவையில்ல. அப்படி பேஸ்ட் வைக்க விரும்பாதவங்க, நிறைய இயற்கையான பல்பொடிகள் இருக்குது. நம்ம சென்ட்ரல்லையே பிருந்தா அப்படிங்கிற பச்சை பல்பொடி இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லாதவங்க நம்ம சென்டரில் இந்த மாதிரி 2 பல்பொடி இருக்குது. என்னடா நம்ம டாக்டர் கடைசியில் பொடி விற்கவும் வந்துட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பல்பொடியோட விலை 35 ரூபா, இந்த பல்பொடியோட விலை 30 ரூபா. ஒரு பல்பொடி டப்பா 4 பேர் குடும்பம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தேய்ச்சிங்கன்னா 1 மாதம் வரும். டூத் பேஸ்ட்டை விட இது சிக்கனமானது. இல்லை நான் பல்பொடி விற்க தான் வந்திருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்கனாலும், அதனால் எந்த கவர குறைச்சலும் நான் நினைக்கிறது இல்லை. நம்ம சென்டரில் பிருந்தா அப்படிங்கிற பேரில் பச்சை கலர் பல்பொடியும் ரெட் டூத் பவுடர் அப்படின்னு இருக்குது. இது யாருக்கு அப்படின்னா, பல்ல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா இந்த பல்பொடி போதுமானது. எப்பயாவது ஒரு தடவை பல் வளர்க்கும் போது ரத்தம் கசியும் அப்படின்னா, வாரத்தில் 2 நாள் இந்த ரெட் பவுடர்லையும், வாரத்தில் 5 நாள் இந்த கிரீன் பவுடர்லையும் தேய்க்கலாம். இல்லை வாயில ரொம்ப துர்நாற்றம் வீசுது, கிட்டேயே நெருங்கி வருவாய் நெருங்கி வருவாய் அப்படின்னு இந்த ஒரு டூத் பேஸ்ட் விளம்பரத்தில் வரும். அதோட இந்த நம்ம கமலஹாசன் கிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவைப்படுற வாயில் அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படின்னு யாராவது கேட்டீங்க, வாயிலெல்லாம் ஒரே புண்ணு புண்ணாக இருக்குது, இந்த சுகர் வர்றதுனால ஈரெல்லாம் அந்த எகுருன்றாங்க. தமிழில் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு போல, எகுரு எனக்கு முன்னாடி தெரியாது. நாங்கள் எகுருன்றாங்க, நானே எகுருவா அப்படின்னு பார்த்தா ஈரை தான் சில பேர் எகுருன்னு குறிப்பிடுறாங்க. இந்த எகுரில் சீலும் ரத்தமாக கசிகிறவங்க, துர்நாற்றம் வீசுகிறவங்க, தன் வீட்டுக்காரோ தன் மனைவியோ தன் மீது ஆசை கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் இந்த பல்ல ஈரில் ஸ்மெல் இருக்கிறதுனால கிட்டே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, அறிவுன்னு வந்தால் சிலது எல்லாம் மீறி தான் பேசியாக வேண்டும். அது இந்த ரெட் டூத் பவுடரில் நீங்கள் டெய்லி காலையில் மாலையில் ப்ரஷ் இல்லாமல் வெறும் விரல்ல சும்மா ஒரு சிட்டிகை போட்டு பல்ல வளர்க்குனீங்கன்னா அந்த துர்நாற்றம் போகும். ஸோ மறந்துடாதீங்க, பிருந்தா கிரீன் டூத் பவுடர், ரெட் டூத் பவுடர். கிரீன் டூத் பவுடர் நார்மல் பீப்புளுக்கு, ரெட் டூத் பவுடர் வாயில் துர்நாற்றம், சீலு, அந்த எகிரிலேருந்து ரத்தம் கசிகிறது, சீல் கசிது அவங்களுக்கு. ஸோ ஆக மொத்தம் கடைசியாக நான் கிளைமேக்ஸ்க்கு வரேன். இப்போ நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷ்ஷு இது கக்கூஸ் கழுவுறதுக்கு, இது வாய் கழுவுறது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வாய் ஒரு புனிதமான இடம், வாய்ங்கிற இடத்துக்கே நுழைவு இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரே வாயில், அதனால தான் நுழைவாயில்.
கோயில் வாசல் பாட்டு வருவேன், கோவில் வாசலிலே கார்த்திகை தீபம். அந்த மாதிரி வாசல்னாலே நுழைவு தாங்க. இதில் தாங்க எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது. ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அவர் ஒரு 10 நிமிஷம் பேச விடுங்க, அவர் யாருன்னு புரிஞ்சுக்கலாம். அதனால தான் நம்ம அறிவாளிகள் ரொம்ப பேச மாட்டாங்க. அறிவாளி இல்லாதவங்க என்ன மாதிரி லொடன்னு இந்த பல் துலக்கிற பிரஷ் மாதிரி பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். பட் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் ஒவ்வொரு முறையும் தர வேண்டும் என்பது தான் என்னுடைய சிந்தனை. இதையும் ஒழிப்போம். இது சுத்தமாக இருந்தால் இது தேவையே படாது, உங்கள் கக்கூஸ் அவ்வளோ நாராது. அதனால் இந்த பல் துலக்கிகளை நாம் முற்றிலுமாக அகற்றுவோம். முன்னமே ஒன்று சொன்னேன், வாஷிங் மிஷின் தேவையில்லை. ரெண்டாவது சொல்கிறேன், இந்த பல் துலக்கி தேவையில்லை. அடுத்து என்னென்ன நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லைங்கிறத சொல்கிறேன். உங்கள் மனசுக்கு ஒப்புதல் இருந்தால் அதை நீக்குங்க. இல்லை அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் பயன்படுத்துங்க. உண்மை ஒரு நாள் வெல்லும், அது உறக்க உன்னிடம் சொல்லும். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.